வணக்கம், நான் உங்கள் ரிவர் சூர்யா. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம், நேற்று பேஞ்ச சென்னை மலையில் பெஞ்சா மலை. இந்த மலையோ பெஞ்சாலே பிரச்சனை தான் அப்படிங்கிற மாதிரியா இருந்துச்சு நேற்று பேஞ்ச மலையை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி மேகமூட்டத்தோடு தான் காணப்பட்டுச்சு. ஏன்னா காலை பிடிஞ்சி விழுதே அப்படித்தான். எங்கள் ரூமில் இருந்து பார்த்தோம் அப்படின்னா சன்னலை பிச்சு இழுத்துக்கிட்டு இருந்துச்சு. என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியாமல் நாங்களும் கிடந்து சித்திரவதைப்பட்டு செவரு இடிச்சு விழுந்துருக்கு. மேற்கொண்டு எல்லாத்தையும் நம்மளே இடிச்சு விட்டுருன்னு சொல்லி ஒரு ஆளை கூப்பிட்டு இடிச்சுக்கிட்டு இருந்தோம். இடிக்கிறதா வருது, நாங்கள் எல்லாரும் பார்த்துக்கிட்டே இருந்தோம். சரிண்ணே, இல்லை வாட்டர் சர்வீஸா அதை இந்த அன்னைக்கு வரும். என்னவா ஏதோ கழுவு வேறு ஒழிச்சு போய் அவரை கொண்டு வந்து இங்கே போட்டார். மலையிலே கைவிட்டு போட்டோம் அப்படின்னு. சரி குளிருக்கு சரி அடித்த மலைக்கு காலையிலே கட்டிங் போடலான்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே இருந்தோம். கட்டிங்க அவரையா வாங்க அப்படின்னு சொல்லி கொண்டு டீ கடையில் விட்டு டீயை குடிக்கலாம் அப்படின்ட்டார். அப்படியே நாங்கள் எல்லாருமே சேர்ந்து ஆளுக்கு ஒரு டீயை குடிச்சு அங்கேயே உட்காந்து ஆட்டை அடிச்சுக்கிட்டு இருந்தோம். ஸோ அதுக்கப்புறமும் யாரை லாபம் புழுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் தெரிஞ்சான். ஏன்னா அன்றைக்கி பொழுது அப்படி தான் போச்சு. ஏன்னா மழை காற்று ஏன்னா பார்த்தாலே தெரியும் அப்படி இருந்துச்சு காற்று. அதோட நம்மளுக்கும் ஒரு டீ வந்துச்சு. ஏன்னா சபரிமலை போகிற டயரில் இருந்தேன்னா அப்போ தான் எந்திரிச்சேன். அந்தோட டீயை குடிச்சிட்டு அப்படியே ஒரு வீடியோ எடுத்தேன். ஆனால் நான் எடுத்த அந்த பிள்ளை வந்துடுச்சு. அந்த பிள்ளை வந்ததுனாலதான் நீ வீடியோ எடுத்தியா அப்படிலாம் யோசிக்கக்கூடாது. ஏன்னா யோசிக்க தோணும். அதனால் இல்லாமல் காற்றை பாருங்க பேசாம பார்த்தே என்னது இது. சரி அப்படியே கொஞ்சம் நேரம் மழையை வேடிக்கை பார்ப்போமே அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு சரின்னு சொல்லிட்டு இன்றைக்கி பொழுதே இப்படித்தான் நம்மளுக்கு போகும் போல அப்படின்னு நினச்சிட்டு நானும் வண்டி எடுத்து வெளியே வந்துட்டேன். நம்ம ஊரே வெள்ளைக்காடாக இருக்குது, நீ எங்கடா போகிற அப்படின்னு கேட்டால் சரி இங்கே உள்ளே இருந்து ஒன்றும் ஆகாது, வெளியே போய் வழி எடுப்போம் சொல்லிட்டு காரை எடுத்துகிட்டு நானும் அண்ணன் வந்துட்டு கார் எடுத்துகிட்டு வெளியே வந்துட்டேன். இந்த மலையிலே 3 பேர் வர்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாநகர் ஃபுல்லாக மழை சித்திரவதை பண்ணி சவட்டி எடுத்து பத்தாக்குறைக்கு கண்ணாடி மேலே ஏறுது தண்ணி. எங்கள் வண்டி தண்ணியும் அப்படியே ஏறுது. இதுலேயும் மெதுவாக போக மாட்டேங்கிறாங்க, திருகுறாங்க போட்டுக்கிட்டு. அவர்தான் போகணும், காசு இல்லையாம. 43 ஒரு நம்பர் முடியுது, அந்த நம்பர் கேக்குது. 43 யாருண்ணே? எப்பயுமே கையில் மேலே தான் வரும். உதவ வாங்குறதுக்கு பூங்குடிதான் பூத்ததம்மா, பொன் வண்டுதான் பார்த்ததம்மா, காதலெங்கில். இவ்வளோ தண்ணி வர கிடக்கல அண்ணே தம்பி, ரொம்ப கொடூரமாக இருக்கண்ணே. நானாப்புல இதனாச்சும் கொஞ்சம் குளிச்சு வரேன் வரேன். உள்ளே இருந்து ஏற்றி இறக்கி எப்போ இப்போ ஏன் மழை பெஞ்சிருச்சுல அதனால தூக்கணுமா அவனை? வரமாட்டேங்கிறானா? ஸோ இது பார்த்தீங்கன்னா திருமங்கலம் மெட்ரோ அந்த லைனு. ஏன்னா என்னடா சுற்றிக்கிட்டே வர்றிய அப்படின்னு கேட்டால் இன்றைக்கி வேறு வெளியே இல்லை அப்படிங்கிற மாதிரி தான். இன்றைக்கி போகிறது இப்படி தான் போகணும், இப்படி தான் போகணும் அப்படிங்கிற மாதிரியே வந்தாச்சு நம்மளும். ஏன்னா அந்த என்ன சொல்கிறது, மழையும் காற்றும் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம வீடியோ எடுக்கணும். அங்கிட்ட இருந்து வந்து இதுக்குள்ள ஊற்றிக்கிறாங்க. அவர் சென்ட்ரல் கவர்மெண்ட், மற்றவங்களுக்குலாம் தண்ணி வரலாமாம்மா? சரி மழை தான் பேர்ந்துருச்சு, இன்னி போய் ரெஸ்ட் எடுப்போம் அப்படின்னு பார்த்தா ஒரு டியூட்டி சின்ன சிட்டிக்குள்ளே ஓட்டினா தானே நம்ம தண்ணியில் மாட்டோம், அவுட்ரு போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு திண்டிவனம் வரைக்கும் ஒரு டியூட்டி எடுத்தேன். பார்த்தா செங்கல்பட்டுலேருந்து திண்டிவனம் வரைக்கும் தண்ணி முழங்காலும் கிடந்துச்சு. ஸோ அதுலேயும் பார்த்தோம் அப்படின்னா 2-3 வண்டி முட்டிட்டு மோதியும் கிடந்தாங்க. ஏன்னா இருட்டில் கண்டுது இல்லை போல், பிரேக்குக்கு பதிலாக ஆக்சிலேட்டரை மாற்றி பிடிச்சிருப்பாங்க போல், அந்த மாதிரி அடித்து குத்தி கிடந்தாங்க. நான் அப்போத்தான் ஒரு சந்தோஷப்பட்டேன், நல்ல வேலை லாரி நீ ஏன் முன்னாடி வரலை அப்படின்னு. ஏன்னா அந்த லாரியை பார்த்தாலே எருமையில் வர்ற மாதிரியே ஆப்போசிட்டில் வந்து அவ்வளோதான் நம்ம